வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வழக்கமாக செய்கிற காலிஃப்ளவர் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நல்லா அந்த ஆனியன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி அதோட இந்த மிளகு போட்டு காலிஃப்ளவர் சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 100 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இருக்கட்டும். 30 நிமிஷம் கழித்து இதை வடிகட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அடுப்பை சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். லைட்டாக அப்படியே அந்த வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போ 2 தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட 5-6 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சும் சேர்க்கலாம், நான் தட்டி சேர்க்குறேன். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துடலாம். இதில் முக்கியமான விஷயம், நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் குக் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா அது ரோஸ்ட் ஆகி வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாட்டி கூட அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வெங்காயம் கருகி போயிடும். இது ஸ்லோவாக குக் பண்ணும் போது தான் காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 20 நிமிஷமாவது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மசாலாவும் நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதை நம்ம இறக்கிடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எந்த ஒரு ரெசிபி கூடயும் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வழக்கமாக நம்ம 65 பொரியல் வதக்கல்னு செஞ்சிட்ருப்போம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெப்பர் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.